ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாண்டிச்சேரி ரெண்டல் பைக்ஸ் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் சுற்றி நிறைய பைக் ரெண்டல் ஷாப்ஸ் இருந்தது. ஈவன் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லே கூட பைக் ரெண்டல் வச்சுருக்காங்க. பட் ரெண்ட் வந்து 500 ருபீஸ் பெர் டேன்னு சொன்னாங்க. அதாவது 24 ஹவர்ஸுக்கு 500ன்னு சொன்னாங்க. என் ஹஸ்பண்ட் நிறைய கடையில் விசாரிச்சுட்டு ஒரு பெஸ்ட்டு ஷாப்பை தேடி பிடிச்சாருங்க. அதுதான் வந்து WT பைக் ரெண்டல் ஷாப்பு. இது வந்து மிஷன் ஸ்ட்ரீட் கார்னர் ஹெரிட்டேஜ் டவுனில் தனிஷ்க் ஜுவல்லரி ஷாப்புக்கு அப்படியே ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இதுதான் நாங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்த பைக்கு. நல்ல கண்டிஷனாக 1/2 லிட்டர் பெட்ரோலோடு இருந்தது. ஆக்சுவலாக பாண்டியில் இந்த பைக் ரெண்ட் எடுக்கிறப்போ நிறைய ஸ்கேம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால் நாங்களுமே பைக் ரெண்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் பயந்தோம். ஸ்கேம்னா எப்படின்னா, பைக்கை ரிட்டன் விட போகிறப்போ ஸ்க்ராச்சஸ் நிறையா இருக்குது, இது ஒர்க் ஆகலை அது ஒர்க் ஆகலைன்னு சொல்லி நம்மளே வந்து ப்ளேம் பண்ணி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்பாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. நாங்கள் இந்த கடையில் பைக் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த ஓனர் எங்கள் மேலே வச்சுருந்த நம்பிக்கை தாங்க. நாங்கள் பைக் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறோம், நீங்களும் கொஞ்சம் செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அதெல்லாம் வேணாம் போங்கப்பா, எல்லாம் நம்பிக்கை தான், பைக் எடுத்துகிட்டு போங்கப்பான்னு உரிமையாக சொன்னாருங்க. அது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மார்னிங் 11 மணிக்கு பைக் எடுத்தோம். நெக்ஸ்ட் டே வர வேணும்னு கேட்டோம். அவரும் சரி நெக்ஸ்ட் டே 3 மணிக்கு கொண்டு வந்து விடுங்க, 600 ரூபா கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்களால் நெக்ஸ்ட் டே 3 மணிக்கு கொடுக்க முடியல. அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ, சரி நீங்கள் ஃபேமிலியை போய் ஸ்டேஷனில் விட்டுட்டு ஷாப்புக்கு வாங்க, நான் உங்களை ஸ்டேஷனில் ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னார். எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பிங்க. தெரியாதவங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த அண்ணா ஹெல்ப் பண்ணுறாரு, இவ்வளோ தூரம் ஃப்ளெக்சிபிளாக இருந்து ஹெல்ப் பண்ணுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். உங்கள் பேர் எதுனா? பேர் பாலா. பாலா, என்ன பைக் வச்சுருக்கீங்க, ரேட்டை சொல்ல முடியுமா? நம்ம வந்து ஆக்டிவா எவ்வளோ ப்ரைஸ்லாம்? ப்ரைஸ் வந்து 360-400 கஸ்டமர் சர்வீஸ். உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? பாலா. பாலா பாலான் ரொம்ப நல்ல அண்ணன். நான் கேட்டேன், எனக்கு 24 ஹவர்ஸ்க்கு கொடுத்தா 400 ரூபாய்க்கு, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு 3-4 ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டேன். பரவாயில்லப்பா வாப்பா படிக்கலாம் அப்படின்னாரு. நான் 2 டேஸே எடுத்தேன். 2 டேஸ்க்கு எனக்கு 600 தான் சார்ஜ் பண்ணார். ஒன் ஆஃப் டேஸ் கணக்கு வந்தது எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு ஸ்டேஷன் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னார். நானும் என் ஒய்ஃபும் குழந்தைங்களோட வந்தோம். நல்ல அண்ணன். ஆக்சுவலாக வந்து என்ன, நான் ஒய்ஃபுக்கு வீட்டில் ஒரு ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிட்டு வாப்பா, நான் திருப்பி உன்னை கூட்டிட்டு போயிட்டு விட்டுறேன், ஸ்டேஷனில் விட்டுறேன் அப்படின்னு சொன்னார். நல்ல அண்ணன். தேங்க்ஸ் ரொம்ப நன்றிண்ணா. நாங்கள் விசாரித்த வரைக்கும் மற்ற ஷாப்ஸ்லலாம் மார்னிங் எத்தனை மணிக்கு எடுத்தாலும் சரி, நைட்டு 9 இல்லைன்னா 10 மணிக்குள்ளே கடையில் பைக்கை விட்டுடணும் அப்படி தான் சொன்னாங்க. கம்பேரிட்டிவ்லி மற்ற எல்லா கடையும் கம்பேர் பண்ணும்போது இந்த WT டூ வீலர் ரெண்டல் ஷாப் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு கடைன்னு தான் சொல்லுவேன். திரும்ப நாங்கள் பைக் கொடுக்குறப்ப கூட எதுவுமே அந்த அண்ணா செக் பண்ணவே இல்லை. அப்படியே தான் நாங்கள் கொடுத்தோம். நாங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருந்தோம். நாங்கள் எதுவுமே டேமேஜாக எதுவும் பண்ணல. ஆனால் அவர் திரும்ப ஒரு வார்த்தை கூட செக் பண்ண கூட கிடையாது. ஸோ ரொம்பவே நல்ல ஒரு பர்சன் தான் அவர். இந்த வீடியோ பார்க்குற அந்த ஓனர் அண்ணாவும் சரி, எங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரியே எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். இந்த ஷாப்போட அட்ரஸ், காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியும், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பைக் வீடியோ எங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப்போடைய செகண்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு வீடியோ லாட்ஜிங் ஹோட்டல் பற்றினது. தேவைப்பட்டால் அதை பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.